தேவனுக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. சகோதர சகோதரிகள் யாவரையும் இந்த மாலை நேர வேத பாடப்பகுதிக்கு உங்கள் யாவரையும் இதாகிய தேவனின் அன்பினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தினாலும் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு ஒரு கேரக்டர் சப்ஜெக்ட் தான். இதை கேட்குதுங்களா? தேங்க்யூ பிரதர். என்னன்னாக்கா, நான் எனக்கு கடைசியாக நான் எடுக்கும்போது நாம் யாருன்ட்டு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம் கருணாகர் வீட்டில். இன்றைக்கும் அதே தான், நாம் யார். இது நம்மளே கேட்கக்கூடிய கேள்வி. அதாவது நம்ம மற்றவங்க கிட்டே போய் கேட்குற கேள்வி அல்ல, நம்மளே கேட்கலாம். நாம் யார்? நான் உங்களை கேட்குறேன், நாம் யார்? லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே கிறிஸ்துவர்னாருங்க, தேவனுடைய பிள்ளைகள். நம்ம யாருன்றதுக்கு பைபிளில் நிறைய லிஸ்ட் கொடுக்குறாரு. ஒளி, தேவனுடைய பிள்ளைகள், சாட்சி, மண், ஆசாரிய கூட்டம், அந்த மாதிரி. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி என்னன்னாக்கா, நாம் யாருனாக்கா வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13 16 வரைக்கும் கொஞ்சம் வாசிங்க. 13 16. பின்பு இயேசு பிலிப் செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இதே கேள்வி நம்ம வேறு ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்கணும்னு வச்சுக்கோ. நம்ம யார்? நான் உங்களுக்கு கேட்குறேன், நான் யார்? நான் என்ன கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுங்க? ஒன்று என் பேர் சொல்லுங்க, சரவணா. இல்லை வேறு வேலை மேலே போய் கேட்டால் நான் யாருனாக்கா நான் செய்கிற வேலையை சொல்லுங்க, நான் ப்ளம்பருன்ட்டு, கார்பெண்டர்ன்ட்டு. இப்போ கருணாகர் கேட்டாக்கா அவர் ப்ளம்பர்னுவாங்க, இன்னொருத்தர் கேட்டாக்கா பெயிண்டர்னுவாங்க. ஸோ அது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் வேதத்தின் பிரகாரம் நம்ம யாராக இருக்கணும் அப்படின்றத நம்மளை நாமளே கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய கேரக்டர் எங்கே அடி வாங்குது, நம்மளுடைய செயல்பாடுகள் எங்கே அடி வாங்குதுன்னு பார்க்கும்போது மற்றவங்க நம்மளுக்கு சுட்டி காட்டும் போது அது தவறாக தெரியும். இதே கேள்வி நான் வெளியே போயிட்டு கேட்டேன்னா, நான் யார் தெரியுமா அப்படின்ற ஒரு டோன் சேஞ்ச் ஆகும். அதே கேள்வி நம்மளை பார்த்து நம்மளே கேட்கும்போது நான் யார் தெரியுமான்னு கேட்க முடியாது. நான் யாருன்னு யோசிக்க வேண்டும். இப்போ யோசிக்கும் போது தான் நம்மளே யோசிச்சாக்கா தப்பாகிடும். அப்போ யோசிக்கணும்னாக்கா நான் யாருன்னு நான் யோசிக்கும் போது பைபிள் பிரகாரம் தான் நான் யோசிக்கணும். இப்போ நான் யாருன்ட்டு உலக பிரகாரமாக யோசிச்சேன்னா தான் என்ற ஒரு கர்வம் வந்துடும். அதே நம்ம பைபிள் பிரகாரம் யோசிச்சோன்னாக்கா அந்த தான் என்ற கர்வம் வராது. ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் ஊனையும் எலும்பையும் பிரிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ அப்படி ஊனையும் எலும்பையும் பிரிக்கக்கூடிய வார்த்தைகள் நம்ம யாருன்றதை தெளிவாக நம்மளுக்கு எடுத்துரைக்கும். இப்போ நாம் யார் அப்படின்ட்டு கேட்கறதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, இயேசு கிறிஸ்துவை கேட்கும்போது பவுல் ஏன் அப்படி சொன்னார்? மாடி வாசுங்க, வெறும் பவுல் சொல்கிறது மட்டுமா வாசுங்க. 16 மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16 வசனம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். நல்லா கவனிங்க, யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இப்போ ஜீவனுள்ள தேவன், வேறு யாரும் ஜீவனுள்ள தேவன் இல்லை, நம்முடைய பிதா மட்டும்தான் ஜீவனுள்ள தேவன். அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து. அதை பேதுரு கரெக்டாக சொல்கிறார். பேதுரு கரெக்டாக சொல்கிறான்னா,
இப்போ நம்ம உலக பிரகார வாழ்க்கைக்கு போனாக்கா ஒரு சிலர் வந்து நம்ம ஒருத்தர் வாழ்த்தி பேசுவாங்க, ரொம்ப ஒரு தூக்கி பேசுவாங்க. ஏன்னா அவங்க மூலிமா நம்மளுக்கு எதுனா கிடைக்குமா, அவங்க மூலிமா நம்மளுக்கு எதுனா ஒரு லஞ்சமோ ஒரு கையூட்டோ எதனா கிடைக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்குவாங்க. இப்போ பேதுரு அந்த ஒரு நிலைமையில் சொன்னாரா? இல்லை. அந்த ஒரு நிலைமையில் சொல்லியிருந்தாக்கா அடுத்த வருஷம் 17. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இப்போ பேதுரு சொல்கிறாங்க இல்லையா, நீர் வந்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். இப்போ இது வந்து பேதுரு அவருக்கு எதுனா ஒரு கையோட்ட ஒரு லஞ்சம் கிடைக்கணுன்ற ஒரு நட்பாசையில் சொல்லியிருந்தா கண்டிப்பாக அவர் ஜீவனுள்ள தேவனுன்ற ஒரு உண்மை வந்து அவருக்கு வெளிப்படுத்துறாரு. இது தேவன் தாமே அவருக்கு வெளிப்படுத்துறாரு. நம்மளும் ஆசைப்படுவோம் மற்றவங்கிட்ட நான் போய் கேட்கணுன்னாக்கா என்னை பார்த்து ஓ இவன் கிறிஸ்துவன், இவன் சர்ச்சைக்கு போகிறான், உண்மையாக இருக்கிறான் அப்படின்னு என்னை பார்த்து யாருன்னா சொல்ல மாட்டாங்களான்னு ஒரு ஆசை வரும். அது என்னன்னா ஆசை வரணும், கண்டிப்பாக ஆசை வரணும். ஆசை இல்லாமல் வந்து நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஆசை வரணும். ஆனால் வெறும் ஆசை மட்டும் வச்சுன்னு பிரயோஜனம் இல்லை. அதுக்கான செயல்கள் செய்யணும், அதுக்கான வேலைகள் செய்யணும். அதுக்கான வேலையை செய்யாமையே என்னை பார்த்து மற்றவங்க கிறிஸ்துவர்னு ஒத்துக்கணும், என்னை பார்த்து நான் இயேசு கிறிஸ்து மாதிரியே செய்கிறேன், இயேசு கிறிஸ்து போலே இருக்கிறேன்ட்டு சொல்லணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து வேடிக்கையான விஷயம். இது எப்படி சொல்லுவாங்கன்னா நோவாமல் நோம்பு கும்பிடுத்துன்னுவாங்க. என்னென்னா கஷ்டப்படக்கூடாது, பலன் மட்டும் கிடைச்சிடணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இயேசுக்கு இவர்கள் கிறிஸ்துவர்கள்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை நம்ம விட்டுட்டு ஆனால் அவங்க சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். என்னென்னா செயலில் நம்ம காமிக்கிறதுல வெறும் அவங்க சொல்லணும்னு மட்டும் நம்ம எதிர்பார்ப்போம். என்னன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகிறப்பா அவன் கிறிஸ்துவன்ப்பா, ஏன்னா அவங்க எதில் நம்ம பைபிள் தூக்கி போகல, அப்போ அவன் கிறிஸ்துவர் அவ்வளோதான் தெரியும். அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளே இருக்க கேரக்டரு சர்ச்சைக்கு போயிட்டு வந்தோம் உடனே வெளியே வந்துடும். அப்படி அவன் இருக்கக்கூடாது. யோவான் அதிகாரம் 13வது அதிகாரம், யோவான் 13லேருந்து 13வது அதிகாரம் 34-35 வாசி. 13 34வது வசனம் 35வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் புதிதான கட்டளை நம்மளுக்கு கொடுக்குறாரு. என்ன கட்டளை? ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அப்புறம் 35 இல்லை திரும்பி அதுதான் சொல்றேன். 34 வருஷம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். புரியுதுங்களா? சப்ஜெக்ட்னான்ட்டு நான் இருந்தது போல. ஸோ அதுதான் வந்து சாட்சி. சாட்சினாக்கா கோர்ட்டில் சாட்சி சொல்கிறாங்களே அந்த மாதிரி சாட்சி இல்லை. இது வந்து வாயில் சொல்லக்கூடிய சாட்சி இல்லை, நம்மளுடைய செயலில் செய்யக்கூடிய சாட்சிகள், நம்மளுடைய வாழ்க்கை முறை. நான் அன்பாக இருந்தது போல் நீங்களும் அன்பாக இருக்கணும். ஏன் அவர் அன்பாக இருந்தார்? அவர் யாரோட பிரதிபலிப்பாக வந்தார், யாரோட நகலாக வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் பிதாவுடைய சாட்சி வர்றாரு. பிதாவுடைய சாட்சி, பிதாவுடைய நிழல், பிதாவோட நகல், அதாவது ஜெராக்ஸ் அப்படி வர்றாரு. ஸோ அதே போல் நம்மளையும் அவர் போல இருக்க சொல்கிறார். நம்மளும் இயேசு கிறிஸ்து போல் அன்பாக இருந்தாக்கா நம்மளும் தேவன் போல இருப்போம். ஏன்னா இயேசு கிறிஸ்து தேவன் போல இருக்கிறாரு, நம்ம இயேசு கிறிஸ்து போல ஆனால் நம்மளும் தேவன் போல இருப்போம். அதாவது சர்வ வல்லமை இல்லை, அன்பில் தேவன் போல இருப்போம். ஸோ அந்த போல் இருக்கணும் தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். இது எப்படின்னாக்கா மறுபடியும் மத்திய 16ஆம் அதிகாரம் 13-14 வாசிச்சது மாதிரி ஏன் பேதுரு அதை பற்றி, அதாவது இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய குமாரன் ஏன் சொல்கிறாருன்னா, பேதுரு வந்து இயேசு கிறிஸ்து கூட கொஞ்சம் காலம் இருக்கிறார். அந்த கொஞ்ச காலத்திலே வந்து அவரோட தன்மை வந்து அவருக்கு தெரிய வருது. ஏன்னா எங்கெங்கே எப்படி நடந்துக்கிறார், யார் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறார், யாரை கடிந்து கொள்கிறார், அது எல்லாமே பார்க்குறாரு. இப்போ அது எல்லாமே பார்க்கும்போது இந்த கேரக்டர் எங்கே இருக்குது? தேவனுக்கு தான். ஏன்னா இப்போ தவறு செய்கிறாங்கன்னா உடனே அங்கே சுட்டி காட்டுறாரு. அன்பு செய்யணும், ஆனால் அன்பு மட்டுமே வாழ்க்கை இல்லை. தவறு செஞ்சாங்கன்னா தவறை சுட்டி காட்டுறாரு. ஒவ்வொரு இடத்துல எங்கே கோவப்படணுமோ அங்கே கோவப்படுறாரு, எங்கே அன்பு செய்யணுமோ அன்பு செய்கிறார், யாருக்கு உதவி செய்யணுமோ செய்கிறார், யாரோட நோயை தீர்க்கணுமோ தீர்க்கிறாரு. இப்போ அதெல்லாம் பார்த்துருக்கு. இந்த கேரக்டர் உலகத்தில் யாருக்குமே இல்லை, இவருக்கு மட்டும் இருக்குதுனாக்கா
அது எங்கேருந்து வந்தது? இதை வழியாக தேவன்கிட்ட இருந்து வந்தது. அந்த உண்மை அவருக்கு தெரிஞ்சிருந்தால்தான் அந்த ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறது நம்ம பார்க்குறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏன் நம்ம சாட்சியாக இருக்கணும்? அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். யோவான் 15:9 வாசிங்க. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அனுச்சிங்களா கேரக்டர் ஃபர்ஸ்ட் நான் அனுச்சிங்க. 1 யோவான்ல பிதா அன்பாகவே இருக்கிறார். அதே அன்பு இயேசு கிறிஸ்துவில் வெளிப்படுதுங்களா? பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். காரணம் சொல்றாரு, அதனால என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஏன் அவருடைய அன்பில் நிலைச்சிருக்குன்னா அவர் அன்பாக இருக்கிறாரு, அதனால நம்மளும் அவருடைய அன்பில் நிலைச்சிருக்கணும். இப்போ அவருடைய அன்பில் நிலைச்சிருக்கணும்னா அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். இப்போ வெளிப்படுத்தினா மட்டும்தான் அந்த அன்பில் நம்ம நிலைச்சிருக்கோம். இப்போ வெளிப்படுத்தாமல் இல்லை நான் இயேசு கிறிஸ்துவோட அன்பில் இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவோட அன்பில் இருக்கிறேன்னா அப்போ நம்ம வந்து அந்த அன்பு வந்து மற்றவங்களுக்கு காட்டாமையே இதுனா வெறும் வாங்கி வச்சுக்கிறது. வாங்கி வச்சுக்கணும், அது யூஸ் இல்லை. அதாவது தமிழில் சொல்லுவாங்க, இறைக்கிற கண்ணு சொரப்போம். நம்ம எவ்வளோ வெளியே கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாமல் நம்ம வெறும் வாங்கி வச்சுனே இருந்தால் ஒரு கிணறு வந்து சொருக்கிறது ஸ்டாப் ஆகிடும். தண்ணி வந்து வெளியே எடுத்துனே இருக்கணும். இல்லைனாக்கா போர்வெல் ப்ளம்பருக்கு தெரியும், ஒரு தண்ணி ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த போர்வெல்லில் தண்ணி மேலே வரும். எடுக்காமே கொஞ்ச நாள் விட்டாங்கன்னா அதோட ஸ்டாப் ஆகிடும் தண்ணி. அதே போல் தான் நம்மளும் இயேசு கிறிஸ்துவோட அன்பை வந்து நம்ம வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தாமல் போயிட்டாக்கா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்காது. இங்கேருந்து வெளியே போனால் தான் அங்கேருந்து கிடைக்கும். அங்கே கிடைக்கவே நம்ம இன்னொருத்துக்கு கொடுக்கணும், இல்லைனாக்கா அதுக்கு ஸ்டாப் ஆகிடும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12 கொஞ்சம் வாசிங்க. நம்மளை எதுக்காக கூப்பிட்டுருக்காரு? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். எதுக்காக அழைக்கப்பட்டோம்? நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நல்ல போராட்டத்தை போராடு. எந்த போராட்டம்? அது முன்னே விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நல்ல போராட்டம்னா வெறும் போராடுறது எல்லாமே நல்ல போராட்டம் இல்லை. நம்ம எதில் போராடுறது முக்கியம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட்டத்துக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். 11 நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அதற்காக அழைக்கப்பட்டோம், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படிக்காக. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படிக்காகனா பற்றி கொள்றதுன்னா கையில் பிடிச்சிக்கிறது இல்லை, அதாவது கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வெறும் கையில் பிடிச்சிக்கிறது இல்லை. இது நம்மளுடைய வாய்ப்பு வந்து நம்ம தவறு விடக்கூடாது. நம்மளோட செய்கைகளால் வாய்ப்புகள் நம்ம தவறு விடாதபடிக்கு பற்றி கொள்ளணும். அடுத்து சொல்கிற பாருங்க, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ நல்ல அறிக்கை பண்ணியணுமாய் இருக்கிறாய். இப்போ அதுக்கு முன்னே இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, நான் வந்து கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிறேன். ஆனால் நம்மளுக்கு முன்னாங்க அநேக சாட்சி இருக்குது. அந்த சாட்சிகளுக்கு முன்பாக நாமளும் ஒரு நற்சாட்சியாக நிற்கணும்னாக்கா நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அடையணும். ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லைனாக்கா நம்ம நிலைச்சி நிற்க முடியாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது, 1000 வருஷ அரசாட்சியிலையும் ராஜரிகம் பண்ண முடியாது. இப்போ அதுக்காக நம்ம அழைச்சிருக்கிறாரு. இந்த அழைப்பை நாம் எப்படி பயன்படுத்திக்கிறோம்? அதாவது நான் சாட்சியாக அழைச்சிருக்காரு இல்லையா, நற்சாட்சியாக இருக்கிறோமா துர்சாட்சியாக இருக்கிறோமா? நான் நற்சாட்சியாக இருக்கணும்னா துர்சாட்சியாக இருக்கணும்னு உங்களுக்கு யாருக்கு தெரியாது? எனக்கு தெரியும், இதாக தெரியும், இயேசுக்கு தெரியும், இன்னொருத்தருக்கு தெரியும், மேலேருந்து உள்ளூர் சாத்தான. அப்போது நான் நற்சாட்சியாக
இல்லாத இருக்கக்கூடாதுன்றதுக்காக சாத்தான் வந்து என்ன தீங்கான வழியில் வழிநடத்துவார். நான் துர்சாட்சி ஆகக்கூடாதுன்றதுக்காக இயேசு கிறிஸ்து என்ன நல்வழியில் வழிநடத்துவார். இப்போ அவங்க 2 பேருக்கும் இடையில நம்ம இருக்கிறோம்னாக்கா நம்ம யார் பக்கம் இருக்கிறோம்? அதாவது நம்ம 2 கையை இந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் இழுத்தாக்கா நம்ம என்ன பண்ண முடியும்? யார் பலவானோ அவங்க பக்கம்னா நம்ம போவோம். ஏன்னா இவரையும் சேர்த்து இழுத்துன்னு போடுவோம். அப்போ நம்மளுக்கு தெரியும் பலவான் யாருன்றது. அப்போ நம்ம கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து பக்கம் போகணும். அதை விட்டுட்டு இவர் இழுக்கிறாரு வானா பண்ணி ரொம்ப இழுக்கிறியா கை நோதுன்னு இவர் ஒத்திட்டு இவர் பக்கம் போனாக்கா நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்காது. யோவான் 1 முதலாம் அதிகாரம் 6-9 கொஞ்சம் நம்மளை சாட்சியாக எங்கெங்கே வச்சுருக்கிறாருன்னு சொல்கிறார். என்ன மாதிரி சாட்சியாக இருக்கார்? யோவான் 1ஆம் அதிகாரம் 6-9. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தேவனால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். யோவான் 1ஆம் அதிகாரம் 6-9. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் யோவான். யார் சாட்சி கொடுக்குது? யோவான் தான். என்னை பற்றி நானே சொல்லிக்க முடியாது. இயேசுவை பற்றி யோவான் சாட்சி கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்து யோவானுக்கு சாட்சி கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனா இருந்தான். எந்த ஒளி? இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார்னா நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்? வசனம் வாசிங்களா? இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்? சாட்சி கொடுக்கணும். எதை குறித்து சாட்சி கொடுக்கணும்? ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கணும்னா அந்த ஒளியில் ஃபஸ்ட்டு நாம் வரணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் போய் மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது. எனக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. நான் ஒரு பைத்தியக்காரனாக இருக்கிறேன்னா நான் போய் மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது. இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு தெரியணும். அப்போ ஃபஸ்ட்டு நான் வெளிச்சத்துக்கு வரணும். நான் வெளிச்சத்துக்கு வந்தது இன்னொருத்தருக்கு கூட்டின்னு வரணும். அப்போ அங்கே வெளிச்சம் இருக்குது, என் வீட்டில் இருக்கிற. புரியுதுங்களா? அப்படி இல்லை நீ வீட்டிலே இரு நான் மட்டும் வெளிச்சத்துக்கு போகிறேன்னா அது வந்து இயேசு கிறிஸ்துவோட தன்மையை நம்ம வெளிப்படுத்த மாதிரி இருக்காது. அடுத்த வருஷம் வாசிங்க. அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். சாட்சி கொடுக்க வந்தவனா இருந்தான். அவன் அந்த ஒளி அல்ல. அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனா இருந்தான். அப்போ எல்லாரும் என்ன நினைச்சாங்க? யோவான் தான் அந்த ஒளின்ட்டு. அப்போ அங்கே விருதம் கொடுக்குறாரு. யோவான் வந்து அந்த ஒளி இல்லை, வெறும் சாட்சி கொடுக்க வந்தவர். இப்போ சாட்சி கொடுக்க வந்தவர் என்ன மாதிரி சாட்சி கொடுத்தாரு? அவருக்காக வழியை ஆயத்தம் பண்ணார். யாருக்குமே அறியப்படாத ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போது இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்றது தேவன் வந்து வெளிப்படுத்திருக்காரு. வேறு யாராலையும் வெளிப்படுத்த முடியாது. தேவன் வெளிப்படுத்தலைனாக்கா வேறு எந்த சக்தியாலும் அவருக்கு வெளிப்படுத்த முடியாது. அடுத்த வசனம். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளியில் நம்ம வந்துட்டோம்னா நம்மளும் பிரகாசிக்க பண்ணுவோம். பிரகாசிக்க பண்ணபடியாக நம்மளும் இருக்கோம். அப்படி நாம் மற்றவங்களுக்காக நம்ம பிரகாசிக்க பண்ணலைன்னா நம்ம மெய்யான ஒளியில் இல்லை, பொய்யான ஒளியில் இருக்கோம். பொய்யான ஒளினாக்கா இல்லை சொல்கிறேன். பொய்யான ஒளினா அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு யோவான் இயேசு கிறிஸ்து குறித்து. என்னன்னா அவர் எனக்கு அப்புறம் வராரு, ஆனால் அவர் எனக்கு அப்புறம் வந்தாலும் அவருடைய பாதரட்சியை தொடர்த்து கூட எனக்கு அருகது இல்லை. இப்போ அவர் வந்து தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்துறாரு பாருங்க. இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சபையில் ஒரு மூப்பர் இருக்காருன்னா அவருக்கு அப்புறம் வரவங்க அவரோட பெரிய வேலை செய்யலாம். ஆனால் அந்த மூப்பருக்கு வந்து இவர் மேலே இந்த அளவுக்கு ஒரு தாழ்மை வராது. நீ நான் இப்போ வந்துவேன், நான் அப்போத்துலேருந்து இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஆனால் யோவானுக்கு வந்து தேவன் அது தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அவருடைய பாதராட்சியை தொடர்றதுக்குள்ள உனக்கு அருகது இல்லை. நீ அவருக்கு முன்னே வந்திருந்தாலும் அவர் எப்போ இருந்திருக்காரு? இயேசு கிறிஸ்து வரும்போது ஆதியில் இருந்திருக்கிறார். ஆனால் மனுஷனாக வரும்போது இவருக்கு அப்புறம் வந்தாலும் இவர் செய்த வேலைகளை அவரால் செய்ய முடியல.
அதுதான் அது புரிஞ்சுன்னு அவர் சொல்கிறாரு. நான் நீரினால் அபிஷேக ஞானஸ்தானம் கொடுக்குறேன், எனக்கு அப்புறம் வருவார் ஆவியிலும் அக்னியிலும் ஞானஸ்தானம் கொடுப்பாரு. இப்போ அக்னியில் நம்ம முழுக்க எடுக்க முடியுமா? நீரில் முழுகலாம், ஆவியில் முழுக முடியுமா, அக்னியில் முழுக முடியுமா? ஆனால் அது ரெண்டுத்தையும் இயேசு கிறிஸ்து கொடுக்குறாருன்னா அந்த அக்னிங்கிறது உண்மையான நெருப்பு சொல்லலை, தேவனுடைய வார்த்தை. ஏன்னா இது அந்த வெளிச்சம், இதுக்கு ஈக்குவலாக எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை. அதை தான் அவர் அங்கே சுட்டி காட்டுறாரு. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11 வாசி என்ன சொல்கிறார் பாருங்க. மத்தேயு 3:11. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். இப்படி அந்த ஒலியை குறித்து இவர் சாட்சி கொடுக்குறாரு. வெறும் வாயில் மட்டும் சாட்சி கொடுக்கல, அவர் செயலில் காட்டுறாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து வரத்துக்கு முன்னே இவர் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. இவர் ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு தான் இயேசு கிறிஸ்துவ ஞானஸ்தானம் கொடுக்குறாரு மற்றவங்களுக்கு. அப்போது அவரோட வழியை இவர் ஆயத்தம் பண்ணுறாரு. அதுபோல் சாட்சிகள் இப்போ அவர் இயேசு கிறிஸ்துக்கு முன்னே அவருக்கான சாட்சி கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்து தான் செய்ய போகிறாருன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவரோட மரணம் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியுமா தெரியாது. ஆனால் நம்ம எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். இயேசு கிறிஸ்துவ பார்த்துருக்கோம். ஆதி முதல் இன்னைக்கு வரையும் ஒவ்வொன்றையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளுக்கு ஆதி முதல்ல இது வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு தேவனுடைய வாசனம் புக்காக கொடுத்துருக்குறாங்க. அப்போது இது எல்லாம் தெரிஞ்ச நம்மளுடைய சாட்சி எப்படி இருக்கணும்? யோவான் அதிகாரம் 5ஆம் வசனம் 33 கொஞ்சம் வாசிங்க. 33 36 37. நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். 36 37. யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே என் பிதா என்னை அனுப்பினார் என்று எனக்கு சாட்சி கொடுக்கிறது. 33 சொல்றாரு, நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். என்னன்னா இப்போ யோவானுக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க ஆளுங்களை அனுப்பி, இது எப்படி அது எப்படின்னு கேட்கும்போது அப்போ இவர் சொல்கிறார், யோவானுக்கிட்ட நீங்கள் ஆள் அனுப்பி விசாரிச்சிங்களா, சத்தியத்துக்கு சாட்சியா? ஆனால் 36 சொல்கிறாரு, யோவானுடைய சாட்சியை பார்க்கிறோம் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. யாருக்கு? இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே. பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அப்போ யோவான் சாட்சி பெரிய விஷயமே இல்லை. என்னை குறித்து மற்றவங்க சொல்கிறாங்களா, அது பெரிய விஷயம் இல்லை. என்னை குறித்து நெப்போலியன் பிரதர் நல்ல விதமாக சொல்கிறாரா, இல்லை கருணாகர் பிரதர் நல்ல விதமாக சொல்கிறாரா, அது சாட்சி இல்லை. என்னை குறித்து தேவன் எனக்கு என்ன வேலை கொடுத்தாரு, அதை நான் கரெக்டாக செய்யணும்னா அதுதான் உண்மையான சாட்சி, அதுதான் பெரிய சாட்சி. அப்போ தேவனுக்காக நான் என்ன வேலை செய்கிறேன், அப்போ தேவனுக்காக நான் வேலை செய்யும்போது நெப்போலியன் பிரதரோ இல்லை இங்கே இருக்கிற எந்த பிரதரோ என்னை மறந்தாலும் தேவனுடைய வார்த்தையை நான் கரெக்டாக அவருடைய செயல்களை நான் செய்யும்போது மற்றவங்களுக்கு தெரிய வரும், இவன் கரெக்டாக செய்கிறான், இப்போ இவன் கிறிஸ்துவன். இப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு சாட்சியை தான் நம்ம மாறணும். அது மட்டும் இல்லை, இன்னொரு பெரிய சாட்சி அவருக்கு இருக்குது. அடுத்த வருஷம் வாசிங்க. 37. என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. புரிஞ்சுக்கலாம் எவ்வளோ பெரிய சாட்சி. என்னை குறித்து இப்போ எங்கள் ஃபேமிலியில் சின்ன வயசில் என்னை வளர்த்துருந்து எங்கள் அண்ணா. இப்போ என்னை குறித்து அவர் சாட்சி கொடுத்தாருன்னா அது எனக்கு பெரிய விஷயம். இப்போ வெளியே இருக்கிறவங்களுக்கு என்னோடய கேரக்டர் தெரியாது, என் வீட்டில் இருக்கிறவங்க தான் தெரியும். இப்போ என் வீட்டில் இருக்கிறவங்களோட என் சின்ன வயசில் வளர்த்தவருக்கு நல்லா தெரியும். அப்போ நான் நல்லவனா கெட்டவனான்றது எங்கள் அண்ணா என்னை பற்றி சாட்சி கொடுத்தாருன்னா அதுதான் எனக்கு பெருமை. ஸோ அதே போல் தான் இங்கே இயேசு கிறிஸ்து குறித்து யார் சாட்சி கொடுக்குறாருன்னா இதான் சாட்சி கொடுக்குறாரு. ஏன்னா உண்டாக்குனவரே அவர் தான். உண்டாக்குனவரே சாட்சி கொடுக்கும்போது வேறு ஒரு சாட்சி தேவையே இல்லைங்க. அதுதான் அவன் சொல்கிறாரு, என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். இப்போ அவர் சாட்சி கொடுத்தவருக்கு நீங்களாம் எனக்கு தேவையில்லை, உங்களோட சாட்சி ஒரு பெரிய விஷயமே இல்லை.
ஏன்னா பிதா சாட்சி கொடுக்குறான்னா பொய்க்கு சப்போர்ட் பண்ணுவாரா, இல்லை தவறான காரியத்தை சப்போர்ட் பண்ணுவாரா? கிடையாது. ஸோ அது அவங்க சொல்லிவிட்டு அடுத்த விஷயம் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. இங்கேயும் வந்து தேவனை அவர் நகல் காட்டுறாரு, அதாவது சாட்சி கொடுக்குறாரு. ஏன்னா தேவனை யாருமே பார்த்ததில்லை. நம்ம அவருடைய சத்தத்தை கேட்டிருக்கோமா? இல்லை. இயேசு கிறிஸ்து காலத்தில் கேட்டாங்களா? இல்லை. அவரோட சத்தமாகவும் அவரோட ரூபமாகவும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. இப்போ அதே போல் நம்மளும் இயேசு கிறிஸ்துவோட ரூபமாக இந்த உலகத்துக்கு நம்ம இருக்கணும். ரூபமானா இப்போ இயேசு கிறிஸ்துவோட வந்து ஃபோட்டோ போடுவோம் ரோமன் பேரில், தாடி வச்சுக்கின்னு மெலிசா. ஸோ அது அந்த மாதிரி நம்ம தாடி வச்சுன்னு இருந்தாக்கா இயேசு கிறிஸ்துவா இருக்குமா? கிடையாது. அவரோட நடக்கைகள், அவருடைய வாழ்க்கை முறை, அந்த வாழ்க்கை முறையை நாமளும் வாழ்ந்து காட்ட வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 6, 7, 9 கொஞ்சம் வாசிங்க. ஏசாயா 42ஆவது அதிகாரம். குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்து, இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். புரியுங்களா? படி. 9. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். இது வந்து யாருக்கு தெரியல? உலக விஞ்ஞானிகள் தெரியாது, உலகத்தையே புரட்டி போடுறேன்னு சொல்லக்கூடிய ஞானிகளுக்கு தெரியாது, வானத்தையே அளக்குறேன்னு சொல்லக்கூடிய வானசாஸ்திரிகளுக்கு தெரியாது. ஆனால் எந்த ஒரு படிப்பு அறிவுமே இல்லாத நம்மளுக்கு இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். என்ன சொல்ல இருப்பாங்க? வாசிங்க திருப்பியும். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ இருங்க. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். இப்போ புது மீனுங்க கண்டுபிடிக்கிறாங்க, அது இப்போ தான் வந்த மாதிரி. புது நட்சத்திரம் கண்டுபிடிக்கிறாங்க, இப்போ தான் வந்த மாதிரி. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? புதியவைகளை நானே அறிவிக்கிறேன். நானே அறிவிக்கிறேன்னா அது ஏற்கனவே உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. அவர் உண்டாக்கி வச்சிருந்த தேடி பிடிக்கிறதுக்கு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் உண்டாக்கி வச்சிருக்காரு, அது தேடி பிடிக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்னு தெரியாது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன சொல்கிறாங்க? 60 வருஷமாக ஒரு நிலா வந்து மறைஞ்சினுக்கலாம் பூமிக்கு 2 நிலாவாம். ஒரு நிலா வந்து 60 வருஷம் மறைஞ்சினுக்குதுன்னு நேற்று நியூஸில் சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியாது, அது கடவுளுக்கு தான் தெரியும். இப்போ இது போல் விஞ்ஞானிகள் வந்து இன்றைக்கி தான் கண்டுபிடிக்கிறாங்க. தேவனுடைய ஞானத்தை அளவிட முடியாது. அவருடைய ஞானத்தை கண்டுபிடிக்கணுன்னாக்கா யாராலையும் முடியாது. தேவன் கேட்குறாரு யோகிக்கிட்ட, என்னுடைய ஞானத்தை அறிவிக்க தக்கவங்க யாருமே கிடையாது. இப்போ அப்பேற்பட்ட தேவனுடைய நாம் சாட்சியாக இருக்கணும்னாக்கா இப்போ நம்ம எந்த அளவு நம்மளோட கேரக்டரை வளர்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13-15 வருஷத்தில். 2 கொரிந்தியர் 11ஆவது அதிகாரம் 13-15. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாயிருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. சாரி இது ஃபஸ்ட்டு இது படிங்க. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு துணியை கொடுத்துருக்காரு, ஒரு போர்வை. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஒரு சில வருஷம் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அங்கே கம்மா வரும்போது நம்மளுக்கு நம்மளே ஒரு கொஸ்டின் போட்டுருக்கோம், கேள்வி. கர்த்தருக்குள் பூரிப்பால் மகிழ்கிறேன், ஏன்? அப்படியே அடுத்தது, என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது. அந்த தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறதால நான் கர்த்தருக்குள் பூரிப்பாக இருக்கிறேன். அப்போ ஏன் திருப்பியும்
மணவாளன் ஆபரணங்களிலால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறான். மணவாளனுக்கு ஆபரணம் போடுவாங்களா? நம்மளுக்கு எல்லாருக்குமே கல்யாணம் ஆச்சு, நம்மளுக்கு கல்யாணத்தில் ஆபரணம் போட்டுக்கிறாங்களா? அதுதான் இங்கே ஆபரணாக்கா நெக்லஸ்ஸு எல்லாமே ஆபரணத்தில் வரும். இப்போ அதுபோல் ஆபரணங்களிலால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மனைவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இப்போ நீதியின் சால்வையை நமக்கு தச்சிருக்கிறாருன்னா நம்ம அநீதியாக நடந்துக்கலாமா? அப்போது நம்ம நீதியில் இருக்கணும். அந்த நீதியின் சால்வையை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. நீதியின் சால்வையை நம்ம உதாசீனப்படுத்தினாக்கா நம்ம எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் ஒரு குப்பியாகும். இப்போ வாசிங்க மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கும். படிங்க. மத்தேயு 4 மல்கியா 4:2. மலாக்கி 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இருங்க. இப்போ நீதியின் சால்வையை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இல்லையா? இப்போ நீதியின் சால்வைனா குளிர் காலத்தில் போத்திக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி எனி டைம் அது ஒரு மற்றவங்களுக்கு தெரிய மாதிரி போத்திக்கிறது இல்லை. நீதியின் சால்வை நம்மளுக்கு இருக்கணும்னாக்கா இங்கே சொல்கிறாரு, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அப்போ நம்ம எப்பவுமே தேவனுக்குள்ளே பயந்துருக்கணும், தேவனுக்காக பயந்துருக்கணும். தேவனே சொல்கிறாரு, உங்களுக்கு பயத்தின் ஆவியை தரல, தைரியத்தின் ஆவியை கொடுத்துருக்குறேன்ட்டு. ஆனால் நம்ம எந்த விஷயத்துக்கு பயப்படணுன்றது முக்கியம். தேவனுக்கு பயந்தே ஆகணும். தேவனுக்குள்ளே பயப்படுத்தல, தேவனுக்கு பயந்தாகணும். அதுதான் சொல்கிறாரு, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அவரோட நாமத்துக்கு நம்ம பயப்படணும், அவருடைய செய்கைகளை நாம பயப்படணும். ஏன்னா தவறான காரியம் நிறைய இருக்குது. தேவனுடைய காரியம் எது, தவறான காரியம் எதுன்னு நம்மளுக்கு விலக்கி காமிச்சிருக்கிறாரு. அதை நம்ம செய்ய வேண்டியது நம்ம கடமையாக இருக்குது. அப்போ தேவனுடைய நாமத்துக்கு நம்ம பயந்து இருந்தோம்னாக்கா தவறான காரியத்துக்கு நம்ம போக மாட்டோம். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளைப் போல வளருவீர்கள். நம்ம வளரணும்னாக்கா தேவனுடைய பேச்சுக்கு அடங்கி ஆகணும். ஏன்னா கட்டளை கொடுக்குறாரு இல்லையா, உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருக்குன்னாக்கா என்ன பண்ணணும்? தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்கணும். இப்போ உலக பிரகாரம் தாய் தகப்பன் பேச்சை கேட்டாலே லைஃப் டைம் ஜாஸ்தி ஆகுதுனாக்கா, உலகத்தையே படைத்த பிதாவுக்கு நம்ம பயந்துருந்தா நம்மளுடைய லைஃப் டைம் எப்படி இருக்கும்? இப்போ அப்படி பயந்துருந்தால் மட்டும்தான் அந்த 1000 வருஷம் அரசாட்சி நம்ம போக முடியும், இல்லைனாக்கா போக முடியாது. இது ஒரு உதாரணம் சொல்லணுனாக்கா, ஏன் அப்பா அம்மா பேச்சுக்கு பயந்துருந்தாக்கா நம்மளுடைய வாழ்க்கை நாட்கள் அதிகமாகுது சொல்லுங்களா? ஏன் அதிகமாகுதுன்னா, இப்போது என் பசங்களுக்கு நான் அப்பா, நான் ஒரு திருடனாகவே இருக்கிறேன்னு வச்சுக்கணும். ஊர் உலகத்துக்கு நான் ஒரு திருடன். ஆனால் என் பசங்களுக்கு போய் திருடினோன்னு சொல்லுவேன்னா எந்த ஒரு அப்பாவுமே சொல்ல மாட்டார். ஒரு குடிகார அப்பாவாக இருந்தாலும் என் வா நம்ம 2 பேரும் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு எந்த ஒரு அப்பா அம்மாவும் சொல்ல மாட்டாங்க. அதுப்போ ஆனால் பசங்களுக்கு எப்பவுமே நல்ல புத்தி தான் சொல்லுவாங்க. அப்போ நல்ல புத்தி சொல்கிறாங்கனாக்கா அவங்களோட லைஃப்பில் கெட்ட பழக்கம் வராது. கெட்ட பழக்கம் வரலைன்னா அவங்களோட லைஃப் டைம் அதிகமாகும். இப்போ நான் திருடுறேன், நீ திருடுன்னு சொல்லி கூட்டு போனால் ரோட்டில் யாருன்னா பார்த்தாங்கன்னா அடிக்குவாங்க. திருடுற இடத்துல மாட்டிக்கிறாங்க, அடி வாங்குவாங்க. ஒரு சில இடத்துல அடிச்சு சாவடிச்சிடுவாங்க, லைஃப் டைம் போயிடுச்சு. ஆனால் நான் திருடனாக இருந்தாலும் என் பசங்களுக்கு நல்ல புத்தி தான் சொல்லிக் கொடுப்பேன். இப்போ திருடனாக இருக்கிற நானே என் பசங்களுக்கு நல்ல புத்தி சொல்லிக் கொடுக்குறது, இப்போ தேவன் நம்மளை கெட்ட வழிக்கு நடத்துவாரா? அப்போ தேவனுக்குள்ளே நம்ம அடிங்கிறதா நம்மளுடைய வாழ்க்கை ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13-15 வாசிங்க. 11ஆவது அதிகாரம் 13-15. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால்
தேவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதா இருக்கும். மல்கியால் என்ன சொல்றாரு? ஏசாயால சொல்றாரு நீதியின் சால்வை நமக்கு தரித்திருக்கிறார். மல்கியால சொல்றாரு நீதியின் சூரியன் மேல் உதிக்கும். நம்ம மேலே உதிக்கும். இப்போ நம்ம என்ன மாதிரி வேஷம் போட்டுருக்கோம்? சாத்தான் என்ன பண்ணுறாரு? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுன்னு இருக்கிறார். இப்போ நம்ம ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுன்னு இருக்கிறோமா, ஒளியின் தூதனை போல இருக்கிறோமா? பேசுகிறீங்களா? இப்போது மற்ற எதிரில் நான் கிறிஸ்துவப்பா, நான் சர்ச்சைக்கு போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகிறேன், வேலைக்கிழமை கிளாஸ் போகிறேன், வெள்ளிக்கிழமை கிளாஸ் போகிறேன், செவ்வாய்க்கிழமை கிளாஸ் போகிறேன், முடிஞ்சா அது முடியல, அது வேஷம் போடணும். ஆனால் இயேசுவோட ஒளியை நம்ம தரிச்சிக்கணும். அதாவது சாத்தான் வேஷம் போடுற மாதிரி நம்ம வேஷம் போடாமல் ஒளியை தரிச்சிக்கணும். வேஷம் எப்பவுமே கழிஞ்சிடும். இப்போ ஊரில் தெருக்கூத்துலாம் நடத்துவாங்க இல்லைங்களா? தெருக்கூத்தில் நடத்தும்போது ராஜாவாக இருப்பார். காலையில் வேஷம் கழிஞ்சிருந்தால் பிச்சைக்காரனாக இருப்பார். இப்போ அதுபோல் தான் வேஷம் கலைக்கப்படும், ஆனால் கேரக்டர் கலையாது. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவோட கேரக்டராக தான் இருக்கணும். இயேசு சாத்தானை போல் ஒளியின் தூதன் வேஷத்தை போடாமல் ஒளியின் தூதனாகவே நம்ம இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இது எல்லாமே எது சொல்கிறோன்னா 1 யோவான் 4:8 வாசிக்கிற மாதிரி தேவன் அன்பாகவே இருக்கிறார். யோவான் 13:34 சொல்கிறாரு நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல் நீங்களும் அன்பாயிருங்கள். இப்போ இந்த அன்பாயிருங்கள்னாக்கா அவருடைய கேரக்டர் நம்மளுக்கு நம்மளே தரிச்சிக்கணும். ஏன்னா இந்த அன்பு நம்ம வெளிப்படுத்தணும். அன்பாயிருங்கள்னாக்கா வெறும் வாயில் அன்புனாக்கா அப்படி இல்லை. நம்ம அது வெளிப்படுத்தணும். எப்படி வெளிப்படுத்தணும்? நான் தப்பு செய்கிறேன், பரவாயில்ல விட, நம்ம பிரதர் தானே, நம்ம அன்பாக இருக்கலாம், பரவாயில்ல நீ பண்ணிக்க, அது விட்டுற முடியுமா? விடக்கூடாது. அதுதான் அன்பு. அன்பு சகலத்தையும் தாங்கும் இல்லைங்களா? சகலத்தையும் தாங்கும். நான் ரோட்டில் போய்ட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஆடின்னு போயிருக்கிறேன். நெப்போலியன் தவிர யாரோ பார்க்குறாங்க, விடு நம்ம பிரதர் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், விடு பார்க்க சார் வேணும், இன்னும் வாங்கி தரேன் அப்படி சொல்ல முடியுமா? ஏன்னா அன்பாக இருக்கிற இல்லையா, அப்படி சொல்ல முடியுமா? அப்படி இல்லை. அன்பு கடிந்து கொள்ளும். அதாவது சுட்டி காட்டணும் நம்ம செய்யக்கூடிய தவறு என்ன, எப்படி இருக்கணும். நம்ம கிறிஸ்துவை பின்பற்றி வரோம்னாக்கா கிறிஸ்துவோட பேரை நம்ம கெடுக்கக்கூடாது. இப்போ நான் எதுனா தப்பு பண்ணுறேன்னா, அதுக்கு முன்னே நான் தப்பு பண்ணுறேன்னா அங்கே பேர் அடி வாங்கிறது, சின்ன வயசில் தப்பு பண்ணும்போது யாரோட பேர் அடி வாங்குவோம்? நம்மளோட அப்பா பேர். அதுதான் எனக்கு. இங்கே வேலைக்கு வந்துட்ட பிறகு யாருடைய பேர் அடி வாங்கிச்சுன்னா நான் பண்ணுற தப்புலாம் என் அண்ணனுடைய பேர். ஏன்னா மேலா அவர் நல்ல அண்ணனுக்கு பிறந்துட்டு இப்படி பண்ணுறேன் ஆச்சுங்களா? இப்போ நான் கிறிஸ்டியன் நான் சொல்லிக்கிறேன், அது மற்றவங்க சொல்லிட்டு போனால் நான் சொல்லிக்கிறேன் நான் கிறிஸ்டியன் சொல்லிவிட்டு நான் தப்பு பண்ண யாரோட பேர் அடி வாங்குது? இயேசு கிறிஸ்துவோட பேர், தேவனுடைய பேர். இப்போ அந்த தேவனுடைய பேரும் இயேசு கிறிஸ்துவோட பேர் அடிபடக்கூடாதுன்னா நான் தவறு செய்யக்கூடாது. நான் தவறு செய்தாலும் சகோதரர்களை சுட்டி காட்டணும். அது சுட்டி காட்டும் போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேணும். நான் இப்படி தான், நீ நான் எனக்கு சொல்கிற, நீ கரெக்டாக இருக்கிறியா அப்படின்னு கேட்டேன்னாக்கா அடுத்து தப்பு செய்யும் போது யாருன்னா நம்மளை சுட்டி காட்டுவாங்களா? நீ தப்பு பண்ணிட்டு மோரிலே போய் விழுந்தனாலும் விட்டு போயினே இருப்பாங்க, நீ முடிச்சுட்டு நீ போப்பான்ட்டு. இப்போ அங்கே தப்பு சுட்டி காட்டும் போது நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். யோவான் 14:31 கொஞ்சம் வாசிங்க. யோவான் 14:31. நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார். அப்படி வாசிங்க. நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார். அதில் 14:21 வாசிங்க. யோவான் 14:21. ஒரு நிமிஷம் இருங்க, ஃபஸ்ட்டு அது சொல்லிடுறேன். 31. அதாவது நான் பிதாவில் அன்பாக இருக்கிறேன். இப்போ நம்ம
இயேசு கிறிஸ்துவில் அன்பாக இருக்கிறோம் அதனால என்ன பண்ணணும்? நாங்கள் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் பிதாவில் அன்பாக இருக்கிறேன். எப்படி சொல்கிறாரு? நான் அன்பாக இருக்கிறேன் அப்படின்றத ஒரு உறுதியாக சொல்கிறாரு, ஒரு சந்தேகமாக சொல்ல. நான் அன்பாக இருக்கிறேன்னா இல்லையான்னு இல்லை, அன்பாக இருக்கிறேன். அந்த உறுதி எப்படி வருதுனாக்கா, நான் பிதாவில் அன்பாக இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன். இப்போ பிதா எது கட்டளை கொடுக்குறாரோ அது செய்தால் அவரில் அன்பாக இருக்கார். இப்போ எனக்கு இப்போ நம்ம எல்லாருமே நம்ம கூலி வேலை செய்வோம். ஒரு ஓனர்கிட்ட வேலை செய்யணுனாக்கா அந்த ஓனர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்யணும். அதை செய்து தான் கூலி கிடைக்கும். அவர் ஒன்று சொல்லிட்டு நம்ம ஒன்று செய்தால் கூலி கொடுப்பாங்களா? கண்டிப்பாக தரமாட்டாங்க. உங்கள் கையில் தான் போடுவாங்க. முன்னால் இவ்வளோ லாஸ் ஆச்சு, நீ காசு கட்டிட்டு போ. இப்போ அதே போல் நீ இயேசு கிறிஸ்து பிதாவில் அன்பாக இருக்குன்னா அந்த அன்பை எப்படி அன்பாக இருக்கிறாருன்றத வெளிப்படுத்துகிறாரு. அது வெளிப்படுத்துறது தான் அவருடைய செய்கைகள். தேவன் என்ன சொன்னாரோ அதை தான் செய்கிறாரு. பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு, அது செய்கிறத உலகமே அறிஞ்சு கொள்ளுது. உலகம் அறியும்படிக்கு இவ்விடம் விட்டு போகும். ஏன்னா இவரும் இங்கே மட்டும் செய்யணும் இருக்க, அடுத்து உலகமே அறிஞ்சு கொள்ளணும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நம்ம வெறும் இங்கேயே கிளாஸ் எடுத்துனுக்குறோமா, நம்மளுக்குள்ளேயே முடிக்கக்கூடாது, மற்றவங்களுக்கும் சொல்லணும். ஸோ அதை தான் வந்து அவரும் சொல்கிறாரு, இவ்விடம் விட்டு போவோம். 21வது வசனம் நம்மளுக்கு சொல்கிறார், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு இப்போது நான் இயேசுல அன்பாக இருக்கிறேன். நான் சொல்கிறேன் அன்பாக இருக்கிறேன்னா இல்லையா? தலையாட்டினா நாம் அன்பாக இருந்துருவேனா? இல்லை. இப்போ நான் அன்பாக இருக்கிறேன்னா இயேசு கிறிஸ்து எனக்கு சொன்னதை நான் செய்யணும். இயேசு கிறிஸ்துக்கு பிதா சொன்னதை அவர் செய்தாருங்களா? இப்போ அதே போல் இயேசு கிறிஸ்து எனக்கு நான் சொல்கிறாரோ அதை நான் செய்யணும். அப்போ தான் நான் வந்து இயேசு கிறிஸ்துக்கு அன்பாக இருக்கிறேன். இப்போ எனக்கு வந்து என் அண்ணன் ஒரு வேலை சொல்கிறேன்னா அதை செய்யணும். அப்போ தான் நான் என் அண்ணனுக்கு அடங்கியிருக்கிறேன். இப்போ அவர் ஒன்று சொல்லி நான் ஒன்று செய்தேன்னா கைமீறி போயிடுவேன். இப்போ அங்கே வந்து மரியாதை இருக்காது, ஒரு அன்பு இருக்காது, எதுவுமே இருக்காது. அதே தான் வந்து இங்கே இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்கிறாரு, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான். அன்பு வெளிப்படுத்துறதுனாக்கா இப்படி தான் வெளிப்படுத்த முடியும். என்னுடைய வாழ்க்கை முறை, என்னோடய கேரக்டர், என்னுடைய தன்மை என்னன்னாக்கா அவர் சொல்கிறது நான் செய்யணும். அப்போ தான் நான் அவரை அன்பு செலுத்துறன்ற ஒரு அர்த்தம். அதுதான் உண்மையான அர்த்தம். என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாக இருப்பான். ஏன்னா அவர் வந்து அவர் இஷ்டத்துக்கு எதுவுமே செய்ய வரல. பிதா என்ன சொன்னாரோ அதை தான் செய்கிறாரு. அப்போ பிதா என்ன சொன்னாரோ அது இவர் செய்யும்போது, இவர் சொல்கிறது நம்ம செய்யும்போது நம்ம பிதாவுக்கும் பிதா சொன்னது நம்ம செய்த மாதிரி கணக்கு. அப்போ பிதாவுக்கு நம்ம அன்பாக இருப்போம். அப்போ சொல்கிறாரு, பிதாவுக்கு அன்பாக இருப்பான், நானும் அவனில் அன்பாக இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். புரியுதுங்களா? இப்போ எனக்கு ஒருத்தர் வெளிப்படுத்தினாக்கா, இப்போ ஒரு எம்எல்ஏவோ ஒரு அரசியல்வாதி இருக்குங்க, அவர் நம்ம அவ்வளோ ஈஸியாக போய்ட்டு மீட் பண்ணிட்டு போனீங்களா? 1008 ஒன்றும் இல்லை, நம்ம ரிலேஷனு எக்ஸ் கவுன்சிலரு சொல்லுவாங்க ரோட்டில் பார்த்தாக்கா, அப்பப்போ வீட்டுக்கு வா அப்போ நம்ம வீடு தான் எப்போனா வா. ஆனால் அந்த வீட்டாண்டு பார்த்து நம்மளுக்கு கூச்சம். ஏன்னா கேட் திறந்தால சுற்றி ஒரு 4-5 பேர் உட்காந்து இருப்பாங்க. ஏன் என்ன விஷயம், ஏன் அண்ணாப்பா உட்காந்துக்கிறீங்களா? அவரும் நம்ம ரிலேஷன் நம்மளுக்கு கூப்பிட்றாரு, ஆனால் நம்ம போக முடியாது. சாதாரண எக்ஸ் கவுன்சிலர் இத்தனைக்கும் ரிலேஷன். ஒரு எம்எல்ஏ கிட்ட அப்படி போயிட முடியுமா? ஒரு சீஃப் மினிஸ்டர்கிட்ட, ஒரு பிரைம் மினிஸ்டர்கிட்ட, ஒரு குடியரசுத் தலைவர்கிட்ட ஆனால் போக முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் அவனில் அன்பாக இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அவரே வந்து நம்மள வெளிப்படுத்துகிறார், நம்மளுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அதாவது நம்ம அவர் தேடி போகல, அவர் தான் நம்மளுக்கு தேடி வர்றார். அங்கே நிரூபிக்கிறார், நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன், நீ என்னை தேடி வராத, அன்பாக இருந்தால நானே உனக்கு வெளிப்படுத்துவேன். இப்போ அந்த அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த அன்பை நம்ம பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் நம்ம அந்த அன்பை நம்ம பகிர்ந்து அளிக்கணும். யோவான் 15:2 வாசிங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். உதாரணம் சொன்னீங்களே, கிணறு இறக்கிற கிணறு தான் சொருக்கும். அப்போது நம்ம வெறும் அவரோட அன்பு மட்டும் நம்ம வாங்கினேன்ட்டு அவரோட அன்பை நம்ம பகிர்ந்து கொடுக்கலனாக்கா அந்த அன்பு நம்மளுக்கு கிடைக்காது. அதுதான் அவங்க சொல்கிறாரு, அதிக கனி கொடுக்கும்
கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். கனியை கொடுக்கலனாக்கா நம்ம அதை தண்ணி ஊற்றி வளர்த்துன்னு இருப்போமா? ஒரு கொடி நம்ம வளர்க்குறோம், அது வெறும் வளர்ந்துன்னு தான் அதுக்கான பலன் கொடுக்கல. என்ன பண்ணுவோம்? வெட்டி வெறுக்கு தான் யூஸ் ஆகும். சாம்பல் அடுக்கறி நம்மளும் அதே தான். நம்மளும் தேவனுக்குரிய காரியத்தை நம்ம வெளிப்படுத்தலைனாக்கா நம்மளும் அதே தான். நம்மளும் ஒரு வீணாக போட்டுருவார். ஏன்னா சொல்கிறார் இல்லையா, கனி கொடுக்காத மரத்துக்கு வேர்கிட்ட கோடாரி வச்சுக்கிட்டு. அது வெறும் மரத்துக்கு மட்டுமா? நம்மளுடைய வாழ்க்கைக்கு. பிலிப்பியர் 1:9 வாசிங்க. பிலிப்பியர் 1:9 வசனம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், கொஞ்சம் டைம் கொஞ்சம். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் மேலும் உத்தமமான நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு சொன்னீங்களா, அன்பு வந்து நம்ம எப்படி காட்டணும்? அன்பு வந்து சகலத்தை தாங்கிறதுக்காக தப்பு செய்கிறது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்துக்க முடியாது. நான் தப்பு பண்ணுறேன்னா சுட்டி காட்டணும். அப்போ சுட்டி காட்டும் போது தான் நான் பண்ணுறது தப்புன்னு எனக்கு தெரியும். இப்போ ஏன்னா சொல்கிறார் இல்லையா, பாவம் எதுனே தெரியாமல் இருக்கிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு பாவத்தில் ஊறிட்டு இருக்காங்க, அவங்க செய்யறது பாவனே தெரியல. அப்போ ஒருத்தர் போய் சொல்லணும், நீ பண்ணுறது தப்புப்பா, நீ பண்ணுறது பாவம்னு சொன்னா தான் அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நீ சொல்லாமே இருந்தாக்கா என்ன ஆகும்? நம்ம பண்ணுறது சரிதான் அப்படின்னா அந்த வழியில் அவங்க போயிடுவாங்க. அதே போல் நான் தப்பு பண்ணேன்னா சகோதரன் வந்து சுட்டி காட்டணும். அப்போ சுட்டி காட்டினா வந்து தான் நான் செய்யக்கூடிய தவறு எனக்கு தெரியும். இப்போ சுட்டி காட்டுறது வந்து குறை இல்லை, அது வந்து அவர் அன்பின் வெளிப்பாடு. அன்பு வெளிப்படுத்துறதுனாக்கா செய்கிற தவறு எல்லாமே மறைக்கிறது இல்லை. அந்த அன்பை வந்து வெளிக்காட்டுதுனாக்கா செய்கிற தவறை சுட்டி காட்டணும். இப்போ நம்ம நெப்போலியன் வந்து இப்போ நான் கொஞ்சம் ரொம்ப நாளாக ஸ்டாப் ஆகிட்டேன், உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ ஸ்டாப் ஆகும்போது நெப்போலியன் கேட்டார், ஏன் வேறு வார்த்தை இல்லை சண்டே? இப்போ அவருக்கு என்னால் வந்து பதில் சொல்ல முடியல. அப்படி கேட்குறது அவரோட வளர்ச்சியா என்னோட வளர்ச்சியா? என்னோட வளர்ச்சி இல்லை, அதில் அவரோடைய வளர்ச்சி இருக்கும். அது வந்து ஒரு சுயநலம். சுயநலம்னா உலக பிரகாரமான சுயநலம் வேறு, ஆவிக்குரிய சுயநலம் வேறு. புரியுதுங்களா? ஏன் நம்மளுக்கு சுயநலம் வேணும்? ஆவிக்குரிய விஷயத்தில் சுயநலம் வேணும். நான் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்கணும்னாக்கா எனக்கு சுயநலம் வேணும். வேறு நான் மட்டும் ஓடிடணும், உங்களெலாம் தள்ளி விட்டு போயிடணும் அப்படியா? தேவனுக்குள்ள சுயநலம்னா மற்றவங்களையும் அரவணைச்சு கூட்டின்னு போகணும். ஒரு ஆத்மா சாகிறத தேவன் விரும்பலை. இப்போ அந்த ஆத்மாவை நான் காப்பாற்றணும். அப்போ அந்த ஆத்மாவை காப்பாற்றணுன்னாக்கா ஏன் அந்த ஆத்மாவை காப்பாற்றினா தான் எனக்கு அந்த கிரீடம் கிடைக்குன்னா அப்போ அங்கே என்னோடய சுயநலம் வெளிப்படுது. இப்போ அந்த கிரீடம் கிடைக்குன்னா அவரையும் நான் கூட்டின்னு போகணும். புரியுதுங்களா? அப்போ நான் அங்கே போகணும், அந்த கிரீடத்தை வாங்கிக்கணும்னா இந்த வேலையை செய்யணும். அப்போ இந்த வேலை செய்யணுனாக்கா எனக்கு சுயநலம் இருக்கணும். சுயநலம் இல்லாத அது செய்ய ஒரு சிலருக்கு மனசு வராது, என்ன மாதிரி ஆளுங்களுக்கு. ஏன்னா அந்த கிரீடத்துக்காகவே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தோணும் இல்லையா, அதுக்காக சொல்லுவார். சுயநலம் வேணும். அதே போல் அன்பை வெளிப்படுத்தினாக்கா மற்றவங்கள செய்கிற தவறுகளை சுட்டி காட்டணும். செய்கிற தவறு சுட்டி காட்டுறது ஒரு விஷயம்னாலும் அதை ஏற்றுக்கணும். இப்போ என்னை பற்றி சொல்கிறாருன்னா நான் ஏற்றுக்குவேன். என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னப்பா அவர் அப்படி பேசுகிறாரு, நீ சைலண்டாக இருக்கிற. ஒன்றும் இல்லை, ஒரு 2 வாரத்துக்கு முன்னே நம்ம வீட்டில் கிளாஸ் ஆச்சு இல்லையா, தீபாவளி டைமில். தீபாவளி முடிஞ்சிட்டு போயிருக்கான். தீபாவளி முடிஞ்ச பிறகு பட்டாசு உடச்சுனே இருந்தாங்க. நான் போய் திட்டினேன், ப்ரேயர் ஆனுங்கிறா, சவுண்ட் போடாதுங்கிறான். அவனும் ஃபுல் டைட்டு. நாது ஏய் ப்ரேயர் ஆனுங்கிறது, சவுண்டு போடாதுறேன். ஒரு 2 நிமிஷம் தான் போய் கிளாஸில் உட்காரேன். அப்போ தான் இன்னும் ஜோராக ஓடிக்கிறாங்க. சரி சிஸ்டர் நான் சொன்னாங்க வானா, ஏன்னா அதுக்கு முன்னே தான் நம்ம ஊர்லேருந்து வந்த பிரதர் கிளாஸ் எடுத்தார். ஒருத்தர்கிட்ட சமாதானமாக போனாக்கா அதுக்குள்ளே இன்னொருத்தர் சண்டைக்கு வருவாங்கன்னு, அதே கதை. அப்போ தான் போய் சொல்லிட்டு வரேன். கொஞ்சம் சைலண்ட்டாக வந்து திருப்பி ஜாஸ்தி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது மறாந்தார் நம்ம ஃப்ரெண்டு தான். நான் சொன்னா அவன் அவ்வளோ சவுண்டு போட்டுக்கிறான், இன்னும் எதுவுமே கேட்கல. அப்போ நாம் பொறுமையாக போனாலும் நம்மளை தூண்டி விடுறதுக்கு சில வேலைகள் நடக்கும். ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு தெரியும் எனக்கு கோபம் தான் நான் பண்ணுன்ட்டு. அந்த கோபத்தில் அடிக்கணும்னு நான் சைலண்டாக இருக்கிறேன்னா அப்போ அங்கே என்ன ஆகுது, நம்ம யோசிக்கிறதுக்குள்ளே வளரணும்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஆளுங்க வந்து கூட இருக்கவங்க குத்தி விட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கு தான்.
அப்போ அவர் சொன்னார், ஏன்னா நீ இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கிற, சர்ச்சுக்கு போகணும் தான், சைலண்ட்டாக இருக்கணும் தான், ஆனால் இந்த அளவுக்கா? புரியுதுங்களா? அப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஈகோவை தூண்டி கொடுத்து, நீ எப்படின்னா சண்டை பண்ணுவோண்ணா அப்படின்னு மாதிரி. அப்போ அது நம்ம கண்டுக்கூடாது. மறுநாள் நாள் பார்த்தாக்கா பசங்க சாரி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ அன்றைக்கி நான் திட்டிட்டு சண்டை ஆயிடுச்சுன்னா மறுநாள் நாள் என்கிட்ட பேச மாட்டாங்க. இப்போ மறுநாள் நாள் பார்த்து சாரி நான். அப்போ அங்கே என்னன்னா நம்ம பொறுமையாக போகிறதால அவனும் நம்மகிட்ட மதிச்சு வரானுங்க. இப்போ குத்தி விட்றாங்க, பேச்சு கேட்டு நம்ம போய் சண்டைக்கு போட்டாங்க, நாளைக்கு நான் தான் போலீஸ் கேஸு எல்லாமே அழியணும். போலீஸ் கேஸ் கூட பரவாயில்ல விடுங்க, பேர் யாருக்கு போகுது, இவ்வளோ ஒரு கிறிஸ்டியனா அப்படின்வாங்க. ஒன்று கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4 வசனம் வாசிங்க. 4ஆம் வசனம். கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே. அதுதாங்களா? கிறிஸ்துவை குறித்த சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே. ஸ்திரம்னா என்ன தெரியுங்களா? ஸ்ட்ராங், உறுதி. உறுதி. கிறிஸ்துவோட சாட்சி நம்மளுக்குள்ள உறுதியாகப்பட்டிருக்குது. உறுதியாகப்பட்ட சாட்சியை இப்போ நம்ம வந்து கிறிஸ்துவோட சாட்சியாக உறுதியாகப்பட்டு இருக்கிறோம். இப்போ இந்த உறுதியாகப்பட்ட சாட்சியை நாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும், அந்த கேரக்டர் நம்ம எவ்வளோ வெளிப்படுத்தணும், இது நம்ம இருந்து போயிடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம குத்தி விடுறதுக்கு ஒரு சிலர் வருவாங்க, அவங்க பேச்சு கேட்டுன்னு நம்ம உறுதியாக்கப்பட்ட சாட்சியை விட்டுட்டு டெம்பரவரியான சாட்சிக்கு ஓடிடக்கூடாது. நம்ம வாழ்க்கை வந்து அதோடு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி நம்ம போகாமல் யார் என்ன சொன்னாலும் நம்மளுடைய உறுதி இயேசு கிறிஸ்து. அவரை நான் வெளிப்படுத்தணும், இயேசு கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்தணும். இயேசு கிறிஸ்துக்கு இல்லாத அவமானமா நம்மளுக்கு? அவர் எங்கே இருந்தார், எப்பேற்பட்ட இடத்துல இருந்தார், எங்கேருந்து எதுக்காக வந்தார், அவருடைய அன்புன்னு வெளிப்பாடு சொல்கிறாரு. இப்போ அதுபோல் நாமளும் அப்படியே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ரோமர் 8:16 சொல்கிறாரு, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோன்றாரு. இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்னாக்கா தேவனுடைய பிள்ளை யார்? ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்து. தேவனுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்து. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம்னாக்கா அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவோட இடத்துல நம்மளை வச்சு பார்க்குறாரு. நம்மளை வச்சு பார்க்குறாருன்னா அப்போ இயேசு கிறிஸ்துவ நம்ம எந்த அளவுக்கு நம்ம வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குதுன்னு நம்மளை நாமளே கேட்டுக்கிட்டு தான். இது வந்து நான் உங்களை கேட்கல, நீங்கள் எங்களை கேட்டு என்ன கேட்க போனா, நம்மளை நாமளே கேட்டுக்கலாம். சுய பரிசோதனை தான். அன்பு செய்யறதை பற்றி சொன்னீங்க இல்லையா? மற்றவர்களை அன்பு செய்யணும். ஏன்னா கட்டளையை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நேசி, நான் அன்பாக இருக்கிறேன், மற்றவர்களை அன்பு செய். இப்போ நான் ஏன் மற்றவங்களை அன்பு செய்யணும்? எனக்கு நான் தான் பெரியவன். இப்போ ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க, ஏய் இது உன் லைஃப்ல உனக்கு நீ தான் பெரியவன், நீ முடிவு பண்ணிக்க, நீ ஏன் மற்றவங்களை போய் கேட்குற அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு நான் பெரியவனாக இருக்கும்போது நான் ஏன் கருணா விதர் அன்பு செய்யணும், நான் ஏன் நெப்போலி விதர் அன்பு செய்யணும்? புரியுதுங்களா? நான் என்ன நானே அன்பு செய்துக்கலாமே. அந்த மாதிரி ஒரு கேள்வி நம்மளுக்குள்ளே வரலாமா? அப்படி நம்மளுக்குள்ள கேள்வி வரும்போது நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது ஒருத்தர் ஒண்டிதான். யாருன்னா பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் நம்மளை எங்கேருந்து உருவாக்குனார்? மண்ணிலேருந்து உருவாக்குனார். ஒரு புழு பூச்சி அது கூட இல்லை, வெறும் மண்ணிலேருந்து எடுத்து நம்மளை புழுவாவோ பூச்சாவோ உருவாக்கினார். தேவன் கணக்கில் நம்ம ஒரு புழு பூச்சி கணக்கு தான். ஏன்னா எல்லாருமே ஒரே ஆவிதான், சுவாசம் தான். இப்போ அந்த மாதிரி மண்ணிலிருந்து உருவாக்கி நம்மளுக்காக அவருடைய ஒரே பேரான குமாரனே கொடுத்தாருன்னா அப்போ அன்பு எங்கே இருக்குது பாருங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஏன்னா நான் ஏன் மற்றவங்களை நான் அன்பு செய்யணும்னு யோசிக்கும் போது தேவன் என் மேலே வச்ச அன்பு நான் யோசிச்சேனாக்கா என்னுடைய கேள்வி அங்கே வராது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. மனுஷகுமாரனை அன்பு செய்வதற்கு அவன் ஏமாத்திரமா? ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மறுவாசிங்க. ஒரு இடத்திலே இருங்க, ஒரு இடத்திலே, அது எந்த இடத்துல? அந்த இடம் சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். புரியுங்களா?
நான் வந்து ஒரு சகோதரனை அன்பு கூறணும் போது எனக்குள்ளேயே ஒரு கேள்வி, நான் ஏன் அன்பு செய்யணும்? என்ன நானே பார்த்துக்கலாமே, நான் சம்பாதிக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் ஆறாமல் இருக்கலாமே, நான் ஏன் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் ஏன் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்? அவர் நோய்வாய்ப்பட்டால் அது அவரோட தப்பு, நான் ஏன் சம்பாதிச்சு அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்? அப்படி ஒரு எண்ணம் வரக்கூடாது. அப்படி ஒரு எண்ணம் வரும்போது நம்மளே பார்த்துக்க வேண்டியது, கேட்டுக்க வேண்டியது இந்த கேள்வி தான். மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கு மனுஷகுமாரன் ஏமாத்திரம். ஏன்னா தேவனால் முடியாத காரியம் என்ன இருக்குது? ஆனால் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவனை நம்ம மேலே அன்பு வச்சு அவருடைய குமாரனை கொடுத்தாருன்னா அந்த அன்புக்கு ஈடாக நம்ம என்ன செய்யணும்? அந்த அன்புக்கு ஈடாக நம்ம என்ன செய்ய முடியும்? தினந்தோறும் நன்றி சொல்கிறத தவிர வேறு என்ன நம்மளால் செய்ய முடியும்? கோடி கோடி நன்றி சொல்கிறத தவிர வேறு என்ன செய்ய முடியும்? ஏன்னா புழுவாகவும் பூச்சாகவும் இருந்தால் நம்ம யோபு 7:18 சொல்கிற வாசிங்க. யோபு 7:18. காலைதோறும் அவனை விசாரிப்பதற்கு நிமிஷந்தோறும் அவனை சோதிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். காலைதோறும் விசாரிக்கிறதுக்கு. இப்போ ஒரு சகோதரன் ரொம்ப தூரம் வேணாம், ஜீவாபுதர் வந்து 2 வாரம் சர்ச்சுக்கு வரல. சிஸ்டர் எனக்கு சொல்லியிருந்தாங்க, அவர் ஃபோன் பண்ணி என்ன கேட்டியா, அவர் யாருன்னா சர்ச்சுக்கு வரலாம் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாரு, நீ கேட்டியா? அவன் கேட்கும்போது ஞாபகம் வருது, அப்புறமா அப்படியே மறந்துடுவான். அவன் கேட்கும்போது ஞாபகம் வருது, அப்படியே மறந்துடுவான். ஆனால் தேவன் இங்கே எப்படி இருக்கிறாரு பாருங்க, வாசிங்க திருப்பியும். காலைதோறும் அவனை விசாரிப்பதற்கு. இருங்க, நம்ம யார்? காலைதோறும் என்னை விசாரிக்கிறாரு, எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பூர்த்தி செய்கிறாரு. போகிற வழிங்களில் எப்பயுமே ஒரு விபத்து அசம்பாவிதமோ ஏற்படாதபடி நான் என்னை பாதுகாத்து வழி நடத்துகிறாருன்னா நான் என்ன அந்த அளவுக்கு அவர் நடத்தும் போது நான் அவருக்கு எந்த யூக்கல்ல இருக்கிறேன். ஆனால் பார்த்து பழகின சகோதரனை விசாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு முடியல, டைம் இல்லை, ஒரே சாக்க மறந்துட்டேன், ஞாபகம் இல்லை. உண்மையான அன்பு இருந்தாக்கா இந்த ஞாபகம் இல்லைன்ற பேச்சு வராது, மறந்துட்டேன் அந்த பேச்சு வராது. ஏன்னா அங்கே அன்பு இல்லைன்ற அர்த்தம். அன்பு இருந்தாக்கா எந்த வேலை எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட் நம்ம விசாரிக்கும். ஜீவாபிரதர்னு சொல்லல, எல்லாருக்குமே சொல்கிறேன். யோபு 25:6 சொல்கிறார் பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோன்ட்டு. யோபு 25:6. அதுவும் பிரகாசியாமல் இருக்கிறது. இல்லை, யோபு 25:6. புழுவாய் இருக்கிற மனிதனும் பூச்சியா இருக்கிற மனுபுத்திரனும் ஏமாத்திரம். யாருக்கு? தேவன். எப்படி இருக்கிறோம்? புழுவும் பூச்சியும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நான் எவ்வளோ படிச்சுக்கிறேன் தெரியுமா? நம்ம ரிலேஷன் ஒருத்தருக்கு கொஞ்சம் படிச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எவ்வளோ படிச்சுக்கிறேன் தெரியுமா, எனக்கு எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க தெரியுமா? இந்த வருஷம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? இப்போ புழுவாகவும் பூச்சியாக இருக்கிற மனுஷன் ஏமாத்திரம். அதுவும் இது சொல்கிறவர் யார்? யோபு. எவ்வளோ பேர் ஆயுசு வராங்க. ஆனால் யோபுக்கு தெரியும். ஏன்னா இந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து எப்படி வருதுனாக்கா ஏன் வந்துச்சு? யோபோட கேரக்டர் யார் சாட்சி கொடுக்குறது? தேவனே சாட்சி கொடுக்குறாரு. உத்தமனும் நீதிமார்கனும் சன்மார்கனுமாக இருக்கிறாரு. இப்போ அப்படிப்பட்டவரோட வாயிலிருந்து தான் இந்த மாதிரி வார்த்தை வர முடியும். நம்ம வாயிலிருந்து வர முடியாது அவ்வளோ ஈஸியாக. ஏன்னா நம்ம என்ன நினச்சிக்கோன்னா, நான் தான் தெரியாது, கடவுள் நான் என்ன காப்பாற்றுது, நான் கஷ்டப்பட்டு சாப்பிட்றேன், கடவுள் எனக்கு கொடுக்குறாரு, நான் கஷ்டப்படுறேன், நான் வேலைக்கு போகிறேன், கைகள் நல்லா இருக்குது எப்படி சொல்கிறேன்? கொடுத்தது யார்? இந்த பேசுகிற அளவுக்கு வாய் குத்துந்து யார்? சுவாசிக்கிறதுக்கு காற்று குத்துந்து யார்? அது நம்ம யோசிக்கவே தவறிடும். இந்த மாதிரி ஒரு புழுவாகவும் பூச்சியாகவும் மண்ணிலிருந்து எடுத்து நம்மளுக்காக தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து நம்மளை அன்பு செய்வார். இந்த அன்பை நம்ம எந்த அளவுக்கு நம்ம வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. எப்படி வெளிப்படுத்த முடியும்? அன்பு நான் வெளிப்படுத்தணும். எப்படி வெளிப்படுத்தணும்? செயலில் எப்படி? தேவை இருக்கும்போது இதே வார்த்தையை சவுல் ராஜாவுக்கு சாமுவேல் மூலமாக சொல்கிறாரு. வாசிங்க 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ?
பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். நினம்னா தெரியுங்களா? ஆட்டுக்கடாவின் நினம் கொழுப்பு, நிறைய ஆடுங்க. கொழுப்புக்கு நினம் சொன்னீங்க. திருப்பி படிங்க. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும். ஒரு நிமிஷம். எதற்கு சாமுவேல் சொல்றாரு? அது முன்னே நம்மளுக்கு அது முன்னே என்ன நினச்சி நம்மளுக்கு தெரியும். அப்போது தேவன் ஒரு கட்டளை கொடுக்குறாரு, அந்த கட்டளை மீறுகிறாரு. அந்த கட்டளை மீறத்துக்கு ஒரு காரணம் சொல்கிறாரு. என்னன்னா அந்த லேட் ஆயிடுச்சு இல்லை, இந்த ஆடுங்களெல்லாம் அங்கேருந்து எதுவுமே எடுத்து வராது, அது எல்லாமே அங்கே ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணுறாரு? நல்லா இருக்குது, தேவனுக்கு விருப்பப்படுறது. தேவன் உனக்கு என்ன சொன்னார்? அதுதான் நீ செய்யணும். இவரை ஒரு இது அப்போ தேவனுக்கு அது பிடிக்கும். என்னன்னா நான் எங்கன்னா வெளியே போகிறீங்களா, வேலைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கடையில் இருந்தால் ஐட்டம் பார்த்தா என் பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் வாங்கி வருவேன். அது என் பசங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத எனக்கு தெரியாது, ஆனால் நானாக நினச்சிக்குவேன் என் பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. இப்போ அதே போல் தான் இவர் சொல்கிறார். ஆனால் இவருக்கு ஆல்ரெடி தேவன் சொல்லிட்டார், நாங்கள் எல்லாத்தையும் அழிச்சிருக்கணும். இப்போ சொல்லாமல் வந்து இவர் எடுத்துன்னு வந்தால் பரவாயில்ல, தேவன் பிடிக்கும்ன்றதுக்காக எடுத்துன்னு வந்தாங்க. ஆனால் அவர் ஏற்கனவே கட்டளை கொடுத்துட்டாரு, நீ இது எடுத்துன்னு வராது எதுவுமே அப்படின்னு. அப்போ எடுத்துன்னு வந்துட்டு பிறகு சாக்கு நான் சொல்கிறாரு, நான் தேவனுக்கு பலிக்காக எடுத்துன்னு வந்தேன். அப்போ அங்கே சாமுவேல் சொல்கிறார், வாசி தீர்ப்பு. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? அன்பை நான் வெளிப்படுத்தணும்னாக்கா செய்ய வேண்டிய ஒரே வேலை கீழ்ப்படிதல். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை கூட கீழ்ப்படியல தேவனுடைய வார்த்தைக்கு, எல்லாமே ஆப்போசிட் தான் பண்ணியிருந்தார் இல்லையா? எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்தார். எவ்வளோ இருக்கு கீழ்ப்படிதல்? மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தினார். இப்போ அதே போல தான் நாமளும் அன்பு வெளிப்படுத்தணும். இயேசு கிறிஸ்துவை நான் கருத்துக்கு இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவா நான் மற்றவங்களுக்கு வெளிப்படணுனாக்கா கீழ்ப்படிக்கணும். எனக்கு என்ன வேலை சொன்னாரோ அதை செய்யணும். தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்யணும். தேவன் எதை சொன்னாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணிட்டு நான் தேவனை வெளிப்படுத்துகிறேன்னாக்கா ஆகாது. தேவன் எனக்கு என்ன சொன்னார் அதை நான் செய்யணும். இயேசு கிறிஸ்து மூலிமா என்ன சொன்னார் அது செய்யணும். அப்போஸ்தலர் மூலிமா என்ன சொன்னார் அது செய்யணும். இப்போ நம்மளோட சகோதரர்கள் மூலம் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு வசனங்கள், எவ்வளோ ஒரு ஆழமான சத்தியம் நம்மளுக்கு வெளிப்படுது, அதை நான் செய்யணும். அதை இது எல்லாமே நான் கேட்டு செய்யலைனாக்கா வெளிப்படுத்த முடியாது. ரோமர் 12:1 கொஞ்சம் வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. சவுல் என்ன ஆராதனை பண்ணாரு? புத்தி இல்லாத ஆராதனை. ஏன்னா தேவனுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஆடு பலி கொடுத்தாக்கா ஏற்றுக்காரு, நிறைய ரத்தம் பலி கொடுத்தா ஏற்றுக்காரு, நிறைய கொழுப்பு பர்ன் பண்ணாக்கா எரிச்சாக்கா ஏற்றுக்காரு அப்படின்ட்டு அவரோட புத்தி இல்லாத பண்ணிட்டாரு. ஆனால் நம்மளுக்கு சவுல் பண்ணிட்டாரு. சவுலுக்கு வந்து கட்டளை கொடுத்தாரு. அந்த கட்டளை மீறினா என்ன ஆகும்ட்டு சவுலுக்கு தெரியல. நம்மளுக்கு யோசிக்கலையா? நம்மளுக்கு சவுலோட வாழ்க்கை வரலாறு தெரியும். தேவனுடைய வார்த்தை மீறி போனால் என்ன ஆகும்? ஆதாமுடைய வாழ்க்கை வரலாறு தெரியும். சவுல் தேவனுடைய வார்த்தையை மீறி போனால் என்ன ஆகும்? ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாறு தெரியும். தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுந்தால் என்ன ஆகும்? அதுபோல் தேவனுடைய வார்த்தைகளுக்கு யார் யார் கட்டுப்படிஞ்சு போனாங்கோ, யார் யார் மீறி போனாங்கோ, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு எல்லாமே நம்மளுக்கு தெரியும். சவுலுக்கு அது தெரில. ஆனால் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கும் போது நம்ம அதே தப்பு நம்ம பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அதுதான் சொல்கிறாரு. மறுபடியும் வாசிங்க, ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். யாரு? அப்போஸ்தலர் பவுல் நம்மளுக்கு சொல்கிறார். ஆச்சுங்களா? நம்மளுக்கு நம்மளே சொல்லிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ எங்களுக்கு சொல்லலாம், நம்மளுக்கு நம்மளே சொல்லிக்கலாம். நான் தேவனுக்கு பரிசுத்த ஈடுபலியாக நான் ஒப்பு கொடுக்கணும். இப்போ நான் ஒப்பு கொடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். இப்போ கீழ்ப்படிஞ்சால் மாத்திரம்தான் அவர் சொன்ன வேலைகளை செய்ய முடியும்.
கீழ்ப்படியாமல் ஒரு வேலையும் செய்ய முடியாது. அதாவது கீழ்ப்படியாமல் அவருக்கு ஆப்போசிட்டாக தான் செய்ய முடியும். அவர் சொன்ன வேலை செய்யணும், அவர் கீழ்ப்படியணும். அவர் கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் மன ரம்யமாக, அதாவது ஒரு உற்சாகமாக செய்ய முடியும். வேண்டாம் வெறுப்பாக செய்ய முடியாது, உற்சாகமாக செய்ய முடியும். உற்சாகமாக செய்யணும்னா அவர் கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சு அவருக்கு செய்தால் மட்டும்தான் நாமளே பரிசுத்த ஜீவபலியாக ஒப்பு கொடுப்போம். நம்ம பிரதர் பாட் பண்ணாருங்களா, சிறு பலியாக என்னை நானே தந்தி பரிசுத்த பலியாக மாற்றோம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க முன் வரணும். நம்ம கொடுக்க முன் வந்தோம்னா நம்மளை உதாசனம் பண்ண மாட்டார், தள்ளி விட மாட்டார். அப்போ நம்மளை பலியாக ஒப்பு கொடுக்கும்போது நம்மளுக்குள்ளே இருக்கிற பாவத்தை தேவன் சுத்தப்படுத்துவார். சுத்தப்படுத்திட்டு நம்மளை அவருக்கான பரிசுத்த பலியாக ஏற்றுக்குவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவாகிய நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் வாக்கு கொடுக்க சகோதரர் மூலமாக சகோதரருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.